வணக்கம். இன்றைய பிஎன்சியின் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்கள் விரோத திமுக ஆட்சியை விரைவில் வீட்டிற்கு அனுப்புவோம். சேலம் வீரபாண்டியில் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சூளுரை. பொங்கல் பரிசாக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கப்பணம். தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு. திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சலிப்பு. தமிழ்நாடு வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாடல். ஆட்சியில் பங்கு கொடுப்பேன் என்று தாவிக தலைவர் விஜய் கூறுவது பெருந்தன்மை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. லயோலா வெளியிட்டது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு. தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் விமர்சனம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என எந்த அரசியல் கட்சியாவது கூறுமா? காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கேள்வி. தோல்வி பயத்தில் திமுக நடுங்கிக் கொண்டிருக்கிறது. பொங்கல் பரிசு அறிவிப்புக்கு அன்புமணி விமர்சனம். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்த 7988 பேரிடம் நேர்காணல். ஜனவரி 9 முதல் 14ஆம் தேதி வரை புரட்சித் தமிழர் நேர்காணல் நடத்துவார் என அறிவிப்பு. சொந்த வரி வருவாயை பெருக்குவதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு ப. சிதம்பரம் அட்வைஸ். நாடு முழுவதும் 1,13,450 பேர் டெங்குவால் பாதிப்பு. தமிழகத்தில் 20,866 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசு பணம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சியினர் மத்தியிலும் இருந்தது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 5000 ரூபாய் ரொக்கப்பணம் தர வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்திய நிலையில் 3000 ரூபாய் தர உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் நேற்றைய தினம் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய புரட்சித் தமிழர் எடப்பாடியார் விரைவில் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவோம் என்று சூளுரைத்தார். இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமையன்று ஜனவரி 5ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மாவட்ட மகளிர் அணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு எடப்பாடி கே. பழனிசாமி சிறப்புரையாற்ற இருக்கிறார். தமிழகத்திற்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக திருச்சி வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுக்கோட்டையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார பயண நிறைவு விழாவில் பங்கேற்று பேசினார். முன்னதாக அமித்ஷா தமிழக மக்கள் திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சலிப்படைந்துள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். திங்கட்கிழமையன்று காலையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த அமித்ஷா மன்னார்புரத்தில் நடைபெறும் மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்ற பின்னர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். ஆட்சியில் பங்கு கொடுப்பேன் என்று தாவிக தலைவரும் நடிகருமான விஜய் கூறுவது அவரின் பெருந்தன்மையை காட்டுகிறது. அதை வரவேற்கிறோம் என்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். மத்தியில் ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் பங்கு கொடுக்கத்தானே செய்கிறது என்று கேட்ட சீமான், காங்கிரசும் கொடுத்தது, இப்போது பாஜகவும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறது என்றார். அதே போன்ற ஒருமுறை மாநிலத்தில் கேட்கிறார்கள் என்றும் அதில் தவறு ஒன்றும் இல்லை என்றும் சீமான் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் என்றும் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டதற்கு தமிழக பாஜக விமர்சித்துள்ளது. இது கருத்து கணிப்பு அல்ல, வெறும் கருத்து திணிப்பு என்றும் பாஜக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் பாஜக தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட 5000த்திற்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு வழங்கியுள்ளனர் என்றும் இது காங்கிரஸ் கட்சி துடிப்புடன் உள்ளதை காட்டுகிறது என்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என எந்த அரசியல் கட்சியாவது கூறுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர்,
நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வம் இருந்த காரணத்தினால்தான் முதலில் குழு அமைத்து முதல்வரை சந்தித்து பேசினோம் என்றார். திமுக கூட்டணி நம்பகமான கூட்டணி என்றும் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருச்சூர் ரயில் நிலைய இருசக்கர வாகன நிறுத்துமிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு 500 வாகனங்கள் சேதமடைந்தது. ரயில் என்ஜின் பாதுகாப்பாக அகற்றப்பட்டது. திருச்சூர் ரயில் நிலையத்தில் 2வது நடைமேடைக்கு அருகே இருசக்கர வாகன நிறுத்துமிடத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இருசக்கர வாகனங்களில் பற்றிய தீ மளமளவென பரவியது. பெட்ரோல் டேங்குகளும் வெடித்ததால் வானை நோக்கி கிளம்பிய கரும்புகை பல கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரிந்தது. வரும் பொங்கலை ஒட்டி அரிசி மற்றும் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் தலா 3000 வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இது தோல்வி பயத்தில் திமுக நடுங்கிக் கொண்டிருப்பதை காட்டுகிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் மக்கள் அனுபவித்து வரும் துயரங்களை ஓரளவாவது தணிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பணத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு வழங்கப்படுவது சரியானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்த 7988 பேரிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நேர்காணல் நடத்தவுள்ளார். இதில் விருப்பமனு அளித்தவர்களின் தொகுதி மற்றும் வெற்றி வாய்ப்பு நிலவரங்களை அறிய விருப்பமனு அளித்தவர்கள் மட்டும் பணம் கட்டியதற்கான அசல் ரசீதுடன் நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் என அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நடந்துள்ள சமீபத்திய நிகழ்வுகள் மிகுந்த கவலை அளிக்கின்றன என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெனிசுலா அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் அமெரிக்காவின் புரூக்ளின் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையில் அடைக்க அமெரிக்க அதிகாரிகள் மதுரோவை அழைத்து செல்லும் வீடியோக்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு ரஷ்யா, சீனா, கியூபா, ஸ்பெயின், ஈரான் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. சொந்த வரி வருவாயை பெருக்குவதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் முழு விவரங்கள் வெளிவந்துள்ளன. இந்த திட்டத்தினால் அரசின் நிதிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் நிதி மேலாண்மை செம்மையாக இருந்தால் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமே என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 2025ஆம் ஆண்டில் ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரை டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்த புள்ளி விவரத்தை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் டெங்குவால் 1,13,450 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் டெங்குவின் தீவிரத்தால் 95 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில் 20,866 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மூலக்கொத்தளம் மயானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 350க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர் வருவாய் இழப்பால் தற்கொலை செய்து கொண்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் கூறி வரும் நிலையில் அவர் மறைந்த 16ஆம் நாளன்று மூலக்கொத்தளத்தில் உள்ள அவரது சமாதியில் கூடி அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக சென்னையில் இருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் உட்பட 10 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்தது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று காலை தொடங்கியுள்ளது. ரிசர்வேஷன் தொடங்கிய உடனேயே ஏராளமானோர் போட்டி போட்டுக்கொண்டு ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.